friends. Good morning. Hello. Sir, very good morning, sir. Jagadish Panipadi. Good morning, sir. சார் இன்னைக்கு நீங்க போட்ட 3 வீடியோ ரொம்ப எக்ஸலென்ட் சூப்பரா இருந்தது சார். ஏன்னா ரைஸ் பிரானில் வந்து ஜாயின் பண்ண நாள்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இன்னைக்கு அந்த வீடியோ போட்டதுனால நிறைய பேருக்கு தெளிவா இருக்கும் ஏன் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம நைட்ல பூரி பஜ்ஜி போண்டா எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆயிடும். எந்த ஒரு மத்த எண்ணெய்லாம் சாப்பிடும்போது நெஞ்சில் கரிக்கிற மாதிரியே இருக்கும் சார். ஆனா நம்ம எண்ணெயில வந்து அது மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு ஜாயின் பண்ணனால இருந்து என்னைக்காவது உள்ள வந்தேன். ரொம்ப அதை அனுபவிக்கிறோம். நல்லா இருக்கு சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்தியா நல்லா இருக்கு. பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு லோ பிபி இருக்கும். அடிக்கடிக்க மயக்கம் வரும். இப்ப அந்த மயக்கம்ன்றதே வந்து எங்க போச்சுன்னே தெரியல சார். 2 நாள் நான் சாப்பிடாம இருந்தா கூட எனக்கு அந்த பிபி லோ ஆகிறதுல அந்த அளவுக்கு சூப்பரா என்ன சார். தேங்க்யூ சார். Very good. Thank you. சொல்லுங்க சுமதி மேடம். எனக்கு அந்த வீடியோ இதுல போடுங்க சார். மத்தவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அந்த வீடியோவை காட்டுறது நல்ல விஷயம். அதை விட அந்த டெமோ பண்ணாங்க இல்லையா, அந்த டெமோ எப்படி இருந்தது சார்? இந்த மேடம் லாஸ்ட்ல டெமோ பண்ணாங்க இல்லையா? ஆமா சார். டெமோ தான் சார் போட முடியுமா சார்? அது அந்த டெமோவை நம்ம வீட்டுல செஞ்சு பார்க்கணும். அப்புறம் மற்றவங்களுக்கு செஞ்சு காட்டணும். ஹோம் மீட்டிங்லாம் நீங்க செஞ்சு காட்டினீங்கன்னா 4 பேர் 5 பேர் வரும்போது இந்த ரைஸ் பிரான் ஆயில் டெமோ, இல்ல நம்முடைய வாஷிங் லிக்விடு, இல்ல நம்ம அல்ட்ரா ஸ்க்ரப், அல்ட்ரா ஸ்வாப், இந்த டெமோ எல்லாம் ஏற்கனவே நம்ம அன்னைக்கு அவங்க மேடம் தமிழ் மேடம் செஞ்சு காட்டினாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சு காட்டணும். ஏற்கனவே ரவிச்சந்திரன் சார் செஞ்சு காட்டிருக்காங்க. ஆமா சார். இங்கே காமிச்சிருக்கேன் சார் நானு. ஆனா அது வீடியோவே எடுக்கல. ஓகே. அந்த இதை வீடியோ எடுக்கிறது, அவங்ககிட்ட கத்துக்கிறது, திரும்ப செஞ்சு காட்டுறது. ஏன் அவங்க வந்து சென்னையில நுங்கம்பாக்கம் ஆபீஸ்லயே செஞ்சு காட்டினாங்க, ஏலகர்லயே செஞ்சு காட்டினாங்க. சோ எதுக்காக அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்றா கத்துக்கிறது. இப்ப இது கூட இந்த டெமோவை இன்னைக்கு நிறைய பேர் கத்துக்கலாம். இந்த லிங்க் யார் யாருக்கு வேணுமோ நான் அனுப்புறேன். கத்துக்குங்க, கத்துக்கிட்டு செஞ்சு காட்டுங்க. எஸ் சார். இது வரைக்கும் நான் கூட டெமோ பண்ணிருக்கேன் சார். ஆனா இந்த ஆயில் இதை பத்தி நாங்க டெமோ பண்ணதில்லை. வித்தியாசமா இருக்கு சார். கண்டிப்பா நாங்க பண்றோம் சார். ஷூரா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது நீங்க லிங்க் போடுங்க சார். மறுபடியும் இன்னொரு முறை பார்த்துட்டு நாங்க அதே மாதிரி பண்றோம். அதே வீடியோவை இன்னொரு முறை போடவா? இந்த இவங்க பண்ணாங்கல்ல சார், ஆமா, அது போட்டு நான் இன்னொரு முறை அதை நான் மறுபடியும் பார்த்துட்டு அந்த மாதிரியே பண்ணலாம். ஓகே ஃபைன். இல்ல அதை காமிச்சாங்க மத்தவங்க பண்ணும்போது, மத்தவங்க இதை காமிக்கும் போது அவங்க மத்தவங்களுக்கு காட்டும் போதும் அதுவும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நிச்சயமா. ஆமா சார். இந்த வீடியோ குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். அது அப்ப ஒன்னாவே எல்லாரும் அவங்களா பார்த்து செய்ய முடியும். ஆமா சார். நிச்சயமா சார். தேங்க்யூ. முந்தா நாள் மேடம் ஒரு வீடியோ ஷேர் பண்ண சொன்னாங்க. நான் ஷேர் பண்ணேன். எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஆமா சார். அது எனக்கு வரல சார் அந்த வீடியோ. எனக்குலாம் சுவிட்சர்லாந்து இருக்கு சார். நான் குரூப்ல அது ஷேர் பார்த்தேன் பண்ணேன். சார். சுவிட்சர்லாந்து குரூப்ல இருக்கீங்களா அப்புசாமி சார்? இல்ல சார், சுவிட்சர்லாந்து குரூப்ல நான் இல்ல சார். இல்லீங்களா? சரி, ஓகே. உங்களை ஆட் பண்ணி. சார் தேங்க்யூ. ஓகே. மற்றவங்க ஏழுமலை சார், கல்யாண் சார், பிரபு சார், மற்றவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃபீட்பேக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மற்றவங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் அது புரிய வரும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்க சொல்றது. காந்தி சார், நம்பிராஜன் சார் எல்லாருமே பேசலாம். வெங்கடேசன் சார், நேற்று மூர்த்தி சார் பேசும்போது எவ்வளவு பெரிய தகவல் கொடுத்தாரு. லைவா காட்டினாரு அந்த வெள்ளரிக்காய் கொடிய. அது மாதிரி எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க தைரியமா. சோபா மேடம் இப்ப பேசுறதே இல்ல. சார் குட் மார்னிங் சார்.
சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல புதுசா தேவி அப்படின்னு சொல்லி திண்டிவனத்துல இருந்து மேடம் வந்திருக்காங்க. ம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி வெள்ளக்குட்டையில வந்து செந்தில் அப்படின்றவர் பாண்டியன் சார் டீம்ல 2 பேரும் வந்திருக்காங்க சார். வெல்கம் பண்ணுறேன் சார். வெரி குட். குட் மார்னிங் தேவி மேடம். குட் மார்னிங் செந்தில் சார். வெல்கம் டு த wonderful world of Vestige. Welcome to morning session. Welcome. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சார் இன்னைக்கு போட்ட 3 வீடியோவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள வர்றவங்கள நம்ம எப்படி நியூ ப்ராஸ்பெக்ட் எப்படி எடுக்கணும்ன்றதும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து அவங்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுக்கணும், அவங்க டேபிளுக்கு எப்படி மீட்டிங்க்கு வர வைக்கிறதுன்றதும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நம்ம அதுல இருக்கிற ப்ராடக்ட டெமோ பண்ணி காமிக்கிறதும், அந்த ஸ்டெப் 3மே அழகா கொடுத்துருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நம்ம டெமோ பண்ணி காமிக்கும் போது ரிசல்ட் ஈஸியா எடுக்கலாம் சார். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட்லயே நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்ட்ல போய் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா தெரியுது சார். அங்க நம்ம பண்றத பாக்குறத விட நம்ம செஞ்சு செல்ஃபா பண்ணிட்ட பிறகு நம்ம காமிக்கும் போது அது நமக்கும் ஒரு கான்பிடென்ட் லெவல் வருது சார். நிச்சயமா நிச்சயமா. ஆமா சார். எப்போ பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு போயிடுறோம். இப்படிதான்றது நமக்கு தெரியும். ஆனா அதை நம்ம செல்ஃபா பண்ணும்போது இன்னும் ரொம்ப நம்பிக்கையும் நல்ல நம்ம மேல நமக்கே ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்ல நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம பொருட்களை யூஸ் பண்ணும்போது அதை பேசும்போது நமக்கு வரக்கூடிய நம்பிக்கை வேற. நமக்கு நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் வெஸ்டீஜ்ல இருந்து வரும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம பேசுற பேச்சு நம்ம ஸ்டைல் வேற. ஏன் அப்படின்னா எதையும் நம்ம உணர்ந்து செய்யும் போது அத நம்ம பேசும்போது அந்த கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். இதைத்தான் எல்லாரையும் செய்ய சொல்றோம். ஒரு அழகான திருக்குறள் நேற்று பார்த்தேன், இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படிதான் வெஸ்டீஜ் நம்ம கைக்கு வந்திருக்குது. பட் நம்ம வந்து நம்ம நினைச்சதை முடிக்கணும் அப்படின்னா நம்ம சரியா செயல்படும். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். மற்றவங்க எல்லாரும் அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். கலைச்செல்வி பேசுறேன். குட் மார்னிங் சார். கலைச்செல்வி மேடம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். கேக்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். ஆயில் ரொம்ப சூப்பரா இருக்குது சார். நான் அதுல சேர்ந்ததுல இருந்து அதுதான் சார் உபயோகப்படுத்துறோம். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் பாடியா இருப்பாருங்க சார். இப்போ எது செஞ்சாலும் தைரியமா கொடுக்குறோம் சார். ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்க வீட்டுக்காரருக்கு எது செஞ்சாலும் கொடுக்குறோம் சார் தைரியமா. ஓகே. அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த ஜெகதீஷ் சார் கூட தான் பேங்க்ல இருந்தார் சார். இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் சார். கொஞ்சம் பாடியா இருப்பார் சார். ஓகே. ரொம்ப ஆமா பாடியா இருப்பார் சார். எதுனாலும் இப்போ தைரியமா கொடுக்குறேன் சார். மாசம் ஆனா 2 பாட்டில் 3 பாட்டில் வாங்கிறேன் சார். வெரி குட். அதுதான் சார் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். பொருளுங்கெல்லாம் எந்த இதுவும் சொல்ல முடியாது சார். என்னன்னா என் விலை அதிகமா இருக்குது, இது மட்டும் ஏன் அவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறாங்க சார். இப்போ இன்னைக்கு பார்த்தது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க எத்தனை பேர் இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க? பாக்குறவங்ககிட்டலாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் எல்லாருக்கும் தான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் ரேட் அதிகம் தான் மட்டும்தான் சொல்றாங்க சார். ரேட் அதிகம்னு சொல்றவங்களுக்கு 2 விஷயத்த சொல்லலாம். நம்முடைய கன்சிஸ்டன்சி ஆஃபர். கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வாங்கும் பொழுது நமக்கு வந்து 50% லாபம் கிடைக்குது. 50% லாபம் கிடைக்கும் போது 1 லிட்டர் எண்ணெய் வந்து 225 ரூபாய் இல்ல 100 ரூபாய் 115 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ மற்ற சாதாரண எண்ணெய்கள் இன்றைக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற அதே விலைக்கு அதை விட கம்மியா கூட கிடைக்குது. கரெக்டா? ஆமாங்க சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கே அவங்க வந்து மாசம் 2 பாட்டில் வாங்கினா
மற்ற எண்ணெயோட கம்பேர் பண்ணும்போது 200 ரூபாய் அதிகம் வைங்களேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? ஆமாங்க சார். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 2400 ரூபாய். 10 வருஷத்துக்கு 24,000 ரூபாய். 30 வருஷத்துக்கு 72,000 ரூபாய். எக்ஸ்ட்ரா ஆகிற பணம். ஆமாங்க 30 வருஷத்துக்கு. ஆமாங்க சார். இந்த 30 வருஷத்துல யாராவது ஒரு ஆளுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா எத்தனை லட்சங்கள் போகுது? ஆமாங்க சார். அப்போ நம்ம இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த எண்ணெய் யூஸ் பண்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது. சரிங்க சார். ரைஸ் பிரான் ஆயில் கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். ஆரோக்கியம் முக்கியமா இல்ல அவங்களுடைய அந்த ஒரு மாசத்துல வரக்கூடிய அந்த சேமிப்பு முக்கியமா? எண்ணெயில சேமிக்க வேண்டாம் அப்படின்றத புரிய வைங்க. சரிங்க சார். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங். நந்தகோபால் பேசுறேன் சார், சேலத்துலேருந்து. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் இல்லை சார், இப்போ அதாவது மற்ற எல்லா பொருளோட டெமோவும் பார்த்துருக்கேன் சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லைட் ஹவுஸ் பார்க்குறேன் சார், ஆயில் பார்க்குறேன் சார். ஓகே. நல்லா பயனுள்ளதாக இருந்தது சார். வீட்லேயும் அதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வெரி குட். இதுக்கு அதாவது ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை ஜாஸ்திங்கிற மாதிரி நினைச்சா கூட அதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் பணமே செலவு பண்ணாலுமே அதுக்கப்புறம் நம்ம உடம்பு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவனோட லைஃபே முடிஞ்சுது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ணானா, ஆன்ஜியோ பண்ணானா அவனோட லைஃபே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவனோட எந்த தொழிலுமே அவனால இது பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் அதை எத்தனை பேர் நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா சார், அதை நம்ம ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் சார். அதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? பிரபு சார், ஏழ்மலை சார், ஜோதி பிரியா மேடம், வெங்கடேஷ் சார், டேவிட். சார், குட் மார்னிங் சார். ஆமா சார், இன்னைக்கு வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நேம் லிஸ்ட் வந்து டெய்லின்னு சொல்லுவாங்க சார். அது கண்மா சார் வந்து புது புதுசா நேம் லிஸ்ட் எடுத்தாக்க புதுசா வந்து நம்ம டீம் உருவாக்கும் போது டீம் வந்து இன்னும் பார்த்தா பெருசா சார். அது மாதிரி சார். இப்போ நம்ம அதுக்கு நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போன ஒரு பஸ்ல போனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பக்கம் வரும்போது யார் என்ன விசாரிப்பேன், அவங்க நம்மளே விசாரிப்பாங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லி நான் கேட்பேன், அவங்க என்ன வந்து அவங்க என்ன கேட்பாங்க. அப்ப சொல்லும் போது நம்பர் ஆக்சுவலா வந்து நம்பர் நான் வாங்கிடுவேன். அவங்களுக்கு நம்பர் கொடுப்பேன், கொடுக்கலாம் கூட வந்துடுவேன். அவங்களுக்கு வந்து அப்பவே ஹிஸ்டரியை பத்தி எதுவுமே பேச மாட்டான் சார். இங்க வந்து அப்புறமா தான் போல தான் பேசுவேன். அது மாதிரி எங்க போனாலுமே சரி, எங்க ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, ஹோட்டல் கடைக்கு போனாலும் சரி, அது மாதிரி எங்க போனாலும் நேம் லிஸ்ட் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன் சார். போட பண்ணிக்கிறேன். நைட் வந்து சரவசாரி மணிக்குள்ள இது அவர் கூட சொன்னார்ல, எந்த விசேஷம் நல்லது கெட்டதுக்கு நான் எதுவுமே போகாம ஒன்லி வந்து 24 மணி நேரம் வெஸ்டேஜ் மட்டுமே ஃபாலோ பண்ண சொன்னார். அது மாதிரி வந்து ஒரு 3 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டாக்க வந்து அவரை விட அதிகமாக வாங்கலாம் சார். அது 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 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல வந்து நல்லா பிடிச்சி சார். அது தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லேடர்ஸ். இன்னைக்கு 3 வீடியோ ப்ளே பண்ணியிருந்தாரு. 3 வீடியோவும் ரொம்ப
அருமையா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். நேம் லிஸ்ட் எவ்வளவு முக்கியன்றது தெளிவா சொல்லியிருந்தாங்க. நேம் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி எல்லாம் எடுக்கணும், யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஜட்ஜ் சொல்லுங்க சார். எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. இவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதை பேஸ் பண்ணி நேம் லிஸ்ட் எடுக்கக்கூடாது. இப்போ நேம் லிஸ்ட் எவ்வளவு முக்கியன்றத சார் தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்து அது இன்வைட் பண்றது அதோட ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே நிறைய நேம் லிஸ்ட் கூட ஏதோ எடுத்துருவாங்க. ஆனா இன்விடேஷன் நிறைய பேர் வந்து கரெக்டா பண்ண முடியாம மிஸ் பண்றவங்க தான் அதிகம். அப்ப நேம் லிஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்து இன்விடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போன்ல தான் பண்ணணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும் அப்படின்றத அவர் சார் தெளிவா சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேம்ல இன்விடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலான்றத சொன்னாரு. முடிஞ்சவரையிலும் பாத்தீங்கன்னா போன்ல ஆன்லைன்ல பண்றதை விட ஆஃப்லைன்ல பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இது தெளிவா புரிஞ்சது சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் இதோட டெமோ பாக்குறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அது ஒரு டெமோ இருக்குன்றது எனக்கு தெரியல, புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு முறை நம்ம செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையா புரியும். எல்லா ஹோம் மீட்டிங்ல அதை பத்தி டெமோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்காம அமைதியா நிறைய லீடர்ஸ் இருந்தா என்ன ஆகும்? இப்போ வெங்கடேஷ் சார் ஆகட்டும், நீங்களும் கொடுத்த ஃபீட்பேக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு உற்சாகமா இருக்கும், நிறைய பேருக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து சில லீடர்ஸ் பேரை சொல்றது. ஏன்னா புதுசா வந்தவங்க பேச தயங்குவாங்க. பட் நம்மளும் பேச தயங்குனா என்ன அர்த்தம்? எல்லாருமே நல்ல கருத்துக்களை நம்ம டிஸ்கஸ் பண்றதுதான் அந்த மார்னிங் செஷனுடைய பெரிய நோக்கம். முதல் நோக்கம் அதுதான். நீங்க இங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபீல்ட்ல போய் ஈஸியா பேசலாம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். சோ இன்னும் நம்பிராஜன் சார் நீங்க பேசுங்க. ஹலோ. ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? நம்ம எப்படி நேம் லிஸ்ட் எடுக்கணும், நம்ம எப்படி இன்வைட் பண்ணணும், இந்த ரெண்டையும் தெளிவா சொன்னாங்க. இன்வைட் பண்ண பிறகு நம்ம நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல இது மாதிரி ஒரு டெமோ பண்ணணும். உங்களுக்கு முடிஞ்சா நீங்க 2-3 பொருட்களை கூட டெமோ பண்ணலாம். நீங்க 2-3 பொருட்களை டெமோ பண்ணும்போது 100% அங்க வந்து ரிசல்ட் 100% வரும். ஆரம்ப காலங்கள்ல நம்ம டெமோ பண்றது நம்ம பழக்கம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இந்த டெமோஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மக்களுக்கு புரியும். அதாவது இன்றைக்கு ஒரு ஆயில்ல எவ்வளவு கெட்ட கொழுப்பு இருக்கு, ஆயில்ல எவ்வளவு கெட்ட கொழுப்பு இல்ல அப்படின்றத நம்ம புரிய வைக்க முடியும் இந்த டெமோ மூலமா. ஒரு துணிக்கு போடுற அந்த லிக்விட்லயோ இல்ல துணிக்கு போடுற பவுடர்லயோ அந்த துணியை கெடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட அந்த லிக்விட் தயாராயிருக்கு, துணியினுடைய கலர் போகாது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கே மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா இது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் முக்கியமா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக். அப்ப இது வந்து இதயத்துக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில். அப்ப இதயத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நம்ம வயிற்றுல வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு அந்த நல்ல ஆயிலை யூஸ் பண்ணா நம்ம ஆயிலே கூடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம இது எல்லாருக்கும் இந்த டெமோவை நம்ம கத்துக்கிட்டு
நம்ம செய்யணும். ஸோ நம்ம சுவிட்சர்லாந்து குரூப்ல நான் இந்த இது டெமோ அனுப்பிட்டேன். எல்லாரும் பாருங்க. ஒரு முறைக்கு 4 முறை பாருங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்குள்ள அது கரெக்டா போய் வேலை செய்யும். நிச்சயமா நீங்க செய்வீங்க. இதை தொடர்ந்து செய்யறதுனால நேற்று நடந்த எம்டிஎம்ல ஒரு சரவணன் சார் சொன்ன மாதிரி தொடர்ந்து செய்யறதுனால வெஸ்டீஜை தொடர்ந்து செய்யறதுனால தினம் தினம் ஹோம் மீட்டிங், தினம் தினம் 1 to 1 அவரு தினம் தினம் ஆன்லைன்ல மீட்டிங் பண்றாரு. அப்போ தினம் தினம் நம்ம இது பண்றதுனால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய முடியும். வாழ்த்துக்கள். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். இது குக்கிங் ஆயில் தான். ஆனா அந்த ஆயிலை யூஸ் பண்றதுனால நம்ம ஹார்ட்டுக்கு அந்த கொலஸ்ட்ரால் சேராது. அதாவது இன்றைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடியது இதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக். அந்த வால்வு 2 வால்வு அடைப்பறக்கு அப்படின்னும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் இதுல சேராது. கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்றதுனால தான் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.